மஞ்சிமா மோகன் கர்ப்பமா இருக்காங்களா? சௌந்தர்யா அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? எதுக்காக இப்ப வழக்கம் போட்டிருக்காங்க? பல மர்மமான விஷயங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நாக சைதன்யா அவங்கள இன்னுமே சமத்தா அவங்க மறக்காம ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருக்காங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மஞ்சிமா அவங்களுடைய பிறந்த நாளை தொடர்ந்து எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனா பிரபலங்கள் கூட நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ரசிகர்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில மஞ்சிமா அவங்க கூட கௌதம் அவரும் புகைப்படம் எடுத்திருக்காரு. அதுல அவரு நின்றுக்க போஸ் பார்த்து நிறைய பேர், என்னது மஞ்சிமா அவங்க கர்ப்பமா இருக்காங்களா, இததான் சொல்லாம எங்க கிட்ட சொல்ல வரீங்களா, இந்த குட் நியூஸை எப்ப வந்து நீங்களே வெளிப்படையா சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இந்த ஒரு கருத்து தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் உண்மையா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதை பத்தி அவங்களுடைய சைடு இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கல. ஆனா சீக்கிரமா இதுக்கு ஏதாச்சும் பதில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் சரி சந்தோஷமா இருங்க, பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சௌந்தர்யா அவங்களை யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளவு அழகான நடிகைங்க. இவ்வளவு அழகான நடிகையா இவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ரசிகர்களே வேதனைப்பட்டு அழுத ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல மனசு இவங்களுக்கு இருந்திருக்கு. அப்பவே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்களாம். சௌந்தர்யா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல. அப்பதான் இவங்களுடைய இறப்பு செய்தியும் எல்லாருக்கும் வேதனையை கொடுத்துச்சு. சொல்ல போனா கர்ப்பமா இருந்த சமயத்திலேயே இறந்தாங்க அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் ரொம்பவே வேகமா பரவுச்சு. ஹைதராபாத் ஜெல்லேப்பள்ளியில நடிகை சௌந்தர்யா அவங்களுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலம் வந்து மோகன் பாபு அவரு கேட்டிருக்காரு. சௌந்தர்யா அவங்களுடைய சகோதரர் அமர்நாத் அதுக்கு மறுத்திருக்காங்க. அதனாலதான் 2 பேரையும் கொலை செய்திருக்காங்க. ஹெலிகாப்டர் விபத்து போல் அதை சித்தரிச்சிட்டாங்க. சௌந்தர்யா இறந்ததுக்கு அப்புறமா நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு விருந்தினர் மாளிகை கட்டிட்டாங்க மோகன் பாபு. அந்த நிலத்தை அரசாங்கம் உடனடியா கையகப்படுத்தணும் அப்படின்னு தெலுங்கானாவை சேர்ந்த எடுருக்கட்ல சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் ஆட்சியர்கிட்டையும் காவல்துறை கிட்டையும் புகார் கொடுத்திருக்காரு. 2004 மக்களவை தேர்தலுக்கு, அதாவது பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போயிருக்காங்க சௌந்தர்யா. அப்பத்தான் வந்து விபத்துக்குள்ளாச்சு. மறுபடியும் இந்த விஷயம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையா, இவர் புகார் கொடுத்தது உண்மையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் விசாரணை தீவிரப்படுத்தினதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வரும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த விஷயம் வெளியானதை பார்த்த ரசிகர்கள், இது உண்மையா இருந்தா சௌந்தர்யா அவங்களுடைய ஆத்மா கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இங்க இருந்து போகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க தான் சமந்தா. சமந்தா அவங்க காதலிச்சுதான் நாக சைதன்யா அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டாங்க. நாக சைதன்யா அவரு சமந்தா அவங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. சமந்தா அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி, அடிக்கடி ரொம்ப டல்லா இருந்தாலும் அடிக்கடி அவங்களே மோட்டிவேட் பண்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாவில் வந்து பதிவிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா சமந்தா அவங்களுடைய கையில இருக்க மோதிரத்தை ரசிகர்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நாக சைதன்யா அவங்களை திருமணம் பண்ணப்ப கைகளுக்கு போடப்பட்ட மோதிரம் தான் சமந்தா அவங்களுடைய கைகள்ல இன்னுமே இருக்கு. அந்த மோதிரத்தை டாலரா மாத்தி செயின்ல போட்டிருக்காங்க. அந்த செயினோட தான் இப்பவும் அவங்க நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய காதலை வந்து அவங்க மறக்கவே இல்லை. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்குமே நான் மனசுல நினைச்சிட்டே இருப்பேன்னு சமந்தா இருக்காங்க. அதுக்குள்ள 2ஆம் திருமணம் அப்படி இப்படின்னு தேவையில்லாம வதந்திகளை கிளப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரசிகர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.